வணக்கம் மாணவ செல்வங்களே. நாம் 3ஆம் வகுப்பில் அறிவியல் பாடத்தில் 3வது அலகு விசை பாடம் பற்றி நம்ம பார்த்துடலாம். எளிய இயக்கம் மற்றும் செயல்கள். எளிய இயக்கம்னா என்ன, செயல்கள்னா என்ன அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். நம்ம தினம் செய்கிற செயலில் இழுத்தல், தள்ளுதல், திருப்புதல் போன்ற பல்வேறு செயல்கள் செய்கிறோம். இதன் மூலமாக நம்ம என்ன செய்கிறோம், பொருட்களை நகர்த்துறோம் அல்லது அதனுடைய உருவத்தை மாற்றி அமைக்கிறோம். ஒரு பொருளின் நிலையை மாற்றுவது தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், இயக்கம் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு தேவையான அடைவை நம்ம எட்டுவதற்காக செய்யப்படும் எந்த ஒரு நிகழ்வும் செயல் எனப்படுகிறது. இயக்கங்கிறது ஒரு பொருளின் நிலையை மாற்றுவது இயக்கம். நம்ம தேவையான அடைவை எட்டுவதற்காக செய்யப்படும் ஒவ்வொரு நிகழ்வும் என்னன்னு சொல்கிறோம், செயல் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? இங்கே என்ன, இழுத்தல், தள்ளுதல், திருப்புதல் போன்ற செயல்களை பற்றி நம்ம பார்க்கலாம். கீழே இருக்கிற படத்தையெல்லாம் பாருங்கள். ஃபஸ்ட்டு படம் பாருங்கள். விளையாட்டு வீரர் பந்தை மட்டையால் அடிக்கிறார். மாணவர்கள் மிதிவண்டிகளை இயக்குகிறார்கள். இப்போ மேலே உள்ள படங்களில் என்ன செய்யப்படுகிறதுன்னு பாருங்கள். எது நகர்கிறது? முதல் படத்தில் பந்து நகர்கிறது, ரெண்டாவது படத்தில் மிதிவண்டி நகர்கிறது. என்ன வேலை நடைபெறுகிறது? முதல்ல தள்ளுதல், இழுத்தல் போன்ற வேலை நடைபெறுகிறது. சரிங்களா? அடுத்து இயக்கம். ஒரு பொருளானது ஓர் இடத்தில் இருந்து மற்றொரு இடத்திற்கு நகர்வதைத்தான் நம்ம இயக்கம்னு சொல்கிறோம். ஒரு பொருள் ஒரு இடத்துலேருந்து மற்றொரு இடத்திற்கு நகர்வது தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், இயக்கம் சொல்கிறோம். சரி பாருங்கள். விசை. ஒரு பொருளின் இடத்தை மாற்றவோ அல்லது நகரும் பொருளை நிறுத்தவோ அல்லது அப்பொருளின் உருவத்தை மாற்றி அமைக்கவோ செய்யக்கூடிய தள்ளும் அல்லது இழுக்கும் செயலே விசை எனப்படும். விசையானது 2 அல்லது அதற்கு மேற்பட்ட பொருள்களுக்கு இடையே செயல்படுகிறது. விசை இல்லாமல் எந்த ஒரு பொருளையும் நகர்த்த முடியாது. விசைனா என்ன, ஒரு பொருளை நகர்த்துறதுக்கோ நிறுத்துறதுக்கோ அல்லது அதனுடைய உருவத்தை மாற்றி அமைக்கிறதுக்காகவோ அந்த பொருள் மீது நம்ம தள்ளுதலோ இழுத்தலோ செயல் தான் என்ன, விசைன்னு சொல்கிறாங்க. அதை என்ன, விசை இல்லாமல் எந்த ஒரு பொருளையும் நகர்த்த முடியாது, அதனுடைய நிலையை மாற்றி அமைக்க முடியாது. சரி பாருங்கள். கீழே இருக்கிற படத்தையெல்லாம் உற்று நோக்கி கலந்துரையாடுவோம் அப்படின்ட்டு இருக்குது. நம்ம ஸ்கூல் இல்லாதனால நம்ம என்ன செய்வோம், வீட்டில் இருக்கிற அம்மா அப்பா கூட அல்லது அண்ணன் தம்பி கூட இதை பற்றி கலந்துரையாடுங்க. அடுத்து பாருங்கள், தள்ளுதல். கீழே இருக்கிற படத்தையெல்லாம் பாருங்கள். என்ன செயல் நடைபெறுகிறது? தள்ளுதல் செயல் நடைபெறுகிறது. இந்த எல்லா படமும் என்னத்தை உணர்த்துது? தள்ளுதலை உணர்த்துகிறது. ஒரு பொருள் நகரும் திசையிலேயே விசை செயல்பட்டால் அது தள்ளுதல் எனப்படும். ஒரு பொருள் எந்த திசையில் நகருதோ அதே திசையில் விசை செயல்பட்டால் அது என்ன, தள்ளுதல் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து பாருங்கள், இழுத்தல். இந்த படத்தை எல்லாம் பாருங்கள். இங்கே எல்லா செயல்களுமே என்ன செய்யப்படுது? இந்த படத்தில் இழுத்தலை தான் உணர்த்துகிறது. ஒரு பொருள் நகரும் திசைக்கு எதிர் திசையில் விசை செயல்பட்டால் அது இழுத்தல் எனப்படும். நகரும் திசைக்கு எதிர் திசையில் விசை செயல்பட்டால் அது என்ன, இழுத்தல் எனப்படுகிறது. கீழே இருக்கிற படத்தில் இயக்கம் இருந்தால் மட்டும் டிக் அடிக்க சொல்லியிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன்று என்ன, இழுக்கிறாங்க, அதனால் இயக்கம் இருக்குது. சேர் டைப்பில் அதே இடத்துல இருக்குது, அதனால் அதில் இயக்கம் இல்லை. குதிரை வண்டி இழுக்குது, அதனால் இந்த இடத்துக்கு இயக்கம் இருக்குது. தூங்குறதுனால அந்த இடத்துக்கு இயக்கம் இல்லை. பந்து விளையாடுறதுனால அந்த இடத்துக்கு இயக்கம் உண்டு அப்படின்ட்டு டிக் பண்ணுங்க. சரி, அடுத்து பாருங்கள். கொடுக்கப்பட்டுள்ள செயல்களில் எவை இழுத்தல் அல்லது தள்ளுதல் என வகைப்படுத்துவார்? செயல்கள் ஒன்று மிதிவண்டி இயங்குதல், அது என்ன, தள்ளுதல் செயல் நடைபெறுகிறது. மேஜை உன்னை நோக்கி இழுத்தல் செயல். நாற்காலி இழுத்தல் செயல். மகிழ் உந்தை தள்ளுதல் செயல். சன்னலை திறத்தல் தள்ளுதல் செயல். ரப்பர் சுருளை இழுத்தல் செயல். ஷூவின் நாடாவை கலற்றுதல் இழுத்தல் செயல். சரிங்களா? அடுத்து பாருங்கள், விசையின் விளைவுகள். விசையின் விளைவுகள் என்னென்ன விளைவுகளை ஏற்படுத்துது அப்படின்னு பார்க்கலாம். ஒரு பொருளின் மீது விசையை கொடுக்க ஆற்றல் தேவை. ஒரு பொருளின் மீது விசையை கொடுக்க என்ன தேவை? ஆற்றல் தேவை. விசை நகரும் பொருளின் திசையை மாற்றுகிறது. விசை வேகத்தை மாற்றியமைக்கிறது. விசை நகரும் பொருளை நிறுத்துகிறது. விசை ஒரு பொருளின் உருவத்தை மாற்றியமைக்கிறது. இந்த 4 தான் விசையின் விளைவுகள். ஃபர்ஸ்ட் ஒன்று நம்ம என்ன சொல்றோம், விசை
திசையை மாற்றுகிறதுன்னு பார்த்தோம். இல்லை பாருங்கள், 2 பேர் விளையாண்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த படத்தை கவனிங்க. ஒரு சிறுவன் இறகு பந்தை மட்டையால் அடிக்கிறான். அது எதிரே உள்ள சிறுவனை அடைகிறது. அச்சிறுவன் பந்தை திரும்ப அடிக்கிறான். அப்பொழுது பந்து எதிர் திசையில் இயங்கி முதல் சிறுவனை நோக்கி நகர்கிறது. அப்போ வர்ற திசையிலிருந்து எதிர் திசைக்கு பந்தை மாற்றி விடுறாங்க. அது மாதிரி இது என்ன, திசையை மாற்றுகிறது. விசை என்னத்தை மாற்றுகிறது? திசையை மாற்றுகிறது. அடுத்து பாருங்க, விசை இயக்கத்தை மாற்றுதல். இங்கே என்ன செய்கிறாங்க? சைக்கிளில் போகிறாங்க. ஒரு மிதிவண்டியானது விசை கொடுக்கும்போது முன்னோக்கி நகர்ந்து செல்கிறது. விசை கொடுப்பதை நிறுத்தியவுடன் மிதிவண்டி நின்று விடுகிறது. அப்போ இது என்ன? விசை இயக்கத்தை மாற்றுகிறது. அன்றாட வாழ்வில் விசையின் சில பயன்பாடுகள் பாருங்க. கதவை திறத்தல், கயிறு இழுத்தல், கிணற்றிலிருந்து நீர் இறைத்தல், இதெல்லாம் நம்மளுடைய விசையினுடைய பயன்பாடு. விசை வேகத்தை மாற்றுதல். இயக்கத்தில் உள்ள ஒரு பொருளின் மீது மேலும் விசை கொடுக்கும்போது அப்பொருளின் வேகம் அதிகரிக்கிறது. ராமுவும் அவன் தம்பியும் மகிழ்வுந்து பொம்மையை வைத்து விளையாடி கொண்டு இருக்கின்றனர். ராமு பொம்மையை நகர்த்த முயல்கிறான். அவன் தம்பியோ எதிர்ப்புறத்திலிருந்து கொண்டு பொம்மையின் வேகத்தை குறைத்து அதனை நிறுத்துகிறான். அதாவது விசை பொருளின் வேகத்தை குறைக்கிறது. புரியுதா உங்களுக்கு? சரி. விசை இயங்கும் பொருளை நிறுத்துதல். இயங்கும் ஒரு பொருளின் மீது அதன் இயக்கத்திற்கு எதிர் திசையில் விசை கொடுக்கப்பட்டால் அப்பொருளின் இயக்கத்தை நிறுத்திவிடுகிறது. பாருங்க, கால்பந்து விளையாடி இருக்கிறாயா? ஓடி வரும் கால்பந்தை எவ்வாறு நீ நிறுத்துவாய்? இதெல்லாம் பாருங்க, இதான் விசையின் பொருளை நிறுத்துகிறது. இப்போ பந்து அதை தடுத்துடுறோம் இல்லைங்களா? நீங்கள் அடிக்கிறதுக்கெல்லாம் தடுக்கிறாங்க கால்பந்தில். அதனால் கால்பந்து இயக்கத்தை நிறுத்துது. சரிங்களா? சரி. விசை பொருளின் வடிவத்தை மாற்றுகிறது. காற்று அல்லது நீரால் நிரப்பப்பட்ட ஒரு பலூன் 2 கைகளாலையும் அழுத்தும் போது அதன் 2 பக்கங்களிலும் விசை செலுத்தப்பட்டு அதன் வடிவத்தை மாற்றுகிறது. நெகிழி தண்ணீர் புட்டியை கையால் நசுக்கும் போது அதன் எல்லா திசையிலும் விசை படுகிறது. இதனால் புட்டியின் வடிவமும் அளவும் மாறுகிறது. புரியுதுங்களா? இதில் இந்த பிளாஸ்டிக் பாட்டில் இருக்குல்ல, தண்ணி பாட்டில் இருக்குல்ல, அதில் தண்ணியை நிரப்பிட்டோ இல்லை வெறும் கையாலேயோ நீங்கள் வச்சு அப்படியே நசுக்குனீங்க அப்படின்னா அதனுடைய உருவமும் அளவும் மாறி போயிடுது. சரிங்களா? நன்றி.